ஏ ராதா, உனக்கு சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் நீ சாப்பிட்டு முடிக்கல? அண்ணி சுத்தமா பசிக்கவே இல்ல அண்ணி. அண்ணி உங்க ரூம் ரொம்ப அழகா இருக்கு அண்ணி. இப்படி மாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஜன்னலோர இருந்து அங்க காத்த வாங்குறதுக்கு என்ன அழகா இருக்கு தெரியுமா? யாராதான் பசிக்கல? நீ காலையில ஒழுங்கா சாப்பிடலன்னா உனக்கு மத்தியானம் சீக்கிரமா ரைஸ் கொண்டு வந்து வச்சேன். இதையும் சாப்பிட மாட்டேங்க. உன்னெல்லாம் அத்தை கிட்ட தான் சொல்லி கொடுக்கணும் போ. அண்ணி எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுறேன். நீ சுத்தமா சாப்பிடவே முடியல அண்ணி. யாராதான் 2 நாளா ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்க. உன் வீட்டுக்காரர் உனக்கு ஃபோன் பண்ணாரா எப்படி? அவரா 2 நாளைக்கு முன்னாடி பண்ணார நீ, அதுக்கப்புறம் பண்ணல. ஓ, நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் அதானா? இரு, நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவரை வர வைக்கிறேன். ஐயோ அண்ணி, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வராததுக்கும் நான் சாப்பிடாததுக்கும் என்ன காரணம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே சாப்பிடுறேன். ஒழுங்கா சாப்பிடுவீல? சாப்பிடுவேன். நீ தேவையில்லாம அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி விடு. அண்ணி, அம்மா இங்க கடைக்கு போயிருக்காங்க. என்னாச்சு? ஓ அப்படியா? எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கணும்னு நினைச்சேன். சரி, அவங்க வேற கடைக்கு போயிட்டாங்களா? போறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன் அண்ணி. அதுக்கு என்ன, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே போவேன். அப்போ உனக்கு வாங்கிட்டு வரேன். என்ன சாக்லேட் வேணும்? வேற என்ன, டைரி மில்க் தான் சாப்பிடணும் போல இருக்கு. அது கொஞ்சம் வாங்கிட்டு வருவீங்களா? சரி, வாங்கிட்டு வரேன். ராதா, ஏய் ராதா, அங்க கொஞ்சம் பாரு யார் வந்திருக்கான்ட்டு. அதுவும் இல்லாம கையில வேற பாரு, நீ கேட் ஆயிட்டோம். என்னங்க வாங்குங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் ராதா வந்தேன். என்ன ராதா, என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்ட போல. என்ன சொல்றீங்க? அது இல்ல ராதா, இப்பதான் டைரி மில்க் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா. திரும்பி பாக்குறதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்களா கையில டைரி மில்கோட, அதான் கேட்டேன். ஐயோ அண்ணி, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாம எனக்கு இப்பதான் இருந்துச்சு அப்படி. இவரு இப்படி வாங்கிட்டு வருவாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அண்ணி. நடத்து நடத்து அண்ணி. நீங்க நம்பல தானே? உண்மையிலே நான் நினைச்சே பார்க்கல அவர் வாங்கிட்டு வருவான்ட்டு. நீங்க வேணா அவர்கிட்ட கேளுங்க, நானா வாங்க சொன்னேன்ட்டு. ராதா எதுவும் சொல்லல. நான் தான் கடைக்கு போனேன். ராதாக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்குவோன்ட்டு. டைரி மில்க்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும்ல, அதான் சரி அதையே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. என்கிட்ட எதுக்கு பயப்படுறீங்க? உங்ககிட்ட நான் ஏன் பயப்பட போறேன்? பயம்லாம் எனக்கு என்ன? ராதா, அவருக்கு அவங்க அம்மாவை பார்த்தாதான் பயம். என்ன பார்த்துலாம் பயம் இல்ல பாத்துக்கோ. என்ன பேசுறீங்க நீங்க? வாயை ஒழுங்கா பேசுங்க. சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஐயோ அண்ணி, என்ன நீ அழாதீங்க அண்ணி. அண்ணி இங்க வாங்க அண்ணி, அழாதீங்க. ஏய் ராதா, நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். உங்க அண்ணி அழுறது உனக்கு பெருசா தெரியுதா? ஏங்க என்னங்க நீங்க? அவங்க எப்பவுமே ஜோக்கா தான் பேசிட்டு இருப்பாங்க. அத மாதிரி ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிருக்காங்க. அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்து அவங்க கிட்ட சண்டைக்கு போறீங்க. என்னங்க இதெல்லாம்? எவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, இப்ப போய் இப்படி சண்டை போடுறீங்க பாத்தீங்களா? பின்ன என்ன, எங்க அம்மாக்கு பயப்படுறாங்கன்ட்டு எப்படி சொல்லலாம் அவங்க என்ன பார்த்து? ராதா, நீ பேசிட்டு இரு, நான் கிளம்புறேன். அண்ணி அண்ணி, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? பாவம் அவங்க. சரி விடு. அம்மா என்ன, நீ சாப்பிடலையோ? ஆமா, ரொம்ப முக்கியம். என்ன நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கு, யாருன்னு தெரியலையே. இந்த ஆஃபீஸில் ஒரு நாள் லீவு போட வழி இல்லை, உடனே மிஸ் கால் அப்படி இப்படின்னு அடிச்சிடுறது. பார்த்து கழுத்து சுளுக்கிக்கிற போது. என்ன இப்போ எதுக்கு என்ன முறைச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா ஆமா, நீங்க தப்பே பண்ணல. இங்க பாராதா, எங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதுக்கு மீதி பூமிக்கா எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசுனாங்க? அதான் எனக்கு கோவம்ட்டு. கோவம் தான்? அவ்வளவு திட்டுவீங்களோ? நான் எங்க திட்டினேன்? இனி பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். இது ஒரு திட்டா? ஐயோ, இந்த பொண்ணுங்களுக்கு இல்லை இதான்பா பிரச்சனை. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே அதை திட்டுன்றது. ஆமா, உங்களை திட்டினாதானே உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணி பாவம், எப்படி அவங்க மனசுடைஞ்சு போறாங்க. சரி விடுறாதா, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அந்த டைரி மில்க் எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என் அண்ணி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். சும்மா நிறுத்துறியா? அவங்க பேசுனது என்ன நியாயமா? கொஞ்சமாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணு, புரியுதா? முடியாது. எங்க அண்ணி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். எப்படி அவங்க மனசை நீங்க கஷ்டப்பட வைக்கலாம்? என்ன ராதா இது? அவங்க மட்டும் என் அம்மாவை பத்தி பேசலாமா? அம்மாக்கு பயப்படுங்கன்னு சொன்னாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பயப்படவே இல்லையோ? அம்மாக்கு எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க. இது ஒரு இதா? அதை எதுக்கு வெளியே சொல்லணும்? ஏன் அவங்க அம்மா என்னமா? அவங்க அம்மாக்கு அவங்க பயப்பட மாட்டாங்களா? எங்க அண்ணிலாம் அவங்க அம்மாக்கு பயப்பட மாட்டாங்க. அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாலும் அதை நேருக்கு நேரம் கேட்பாங்க. சரி நான் கிளம்புறேன். நீ எப்போ அண்ணி புராணத்தை விடுறியோ அப்போ வர்றேன், சரியா? அதானே, நீங்களும் உங்க தங்கச்சியும் ஒண்ணு போல தான் இருப்பீங்க. புதுசாவா எதிர்பார்க்க போற உங்ககிட்ட எல்லாம் குணத்தை மாத்த முடியவா செய்யும்? தேவையில்லாம பேசாத. இப்ப எதுக்கு அனுபவம் இழுக்கிற? அவகிட்ட நான் சண்டை போட்டாச்சு தெரியுமா? ஆமா, யார் வந்து பார்த்தா? அவ உன்னை இப்படி எல்லாம் செஞ்சான்ட்டு நீ சொன்னதுக்காக நான் அவகிட்ட சண்டையே போட்டாச்சு. நீ தேவையில்லாம இப்படி அவளை பத்தி இழுக்காது. ஆமா, இந்தாங்க இந்த டைரி மில்கையும் எடுத்துட்டே போங்க. எனக்கு எதுக்கு இது? அப்போ உனக்கு இது வேண்டாம் அப்படித்தானே? ஆமா, வேண்டாம். யார் அதான் இப்படி இருக்க? எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன், இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட. உங்களுக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்ல. அதான் எங்க அண்ணி எப்படி திட்டி அனுப்பிட்டீங்க.
உங்க அண்ணி பேசுனது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கல, அவங்க எதுக்கு எங்க அம்மாவை பத்தி இழுக்கணும்? அது பெரிய தப்பு இல்லையா? அவங்க இழுக்க போய் தான் நான் அவங்கள திருப்பி திட்டுற மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன, உங்க அண்ணியை கூப்பிடு, சாரி கட்டுறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க இஷ்டப்பட்டா திட்டுவீங்க, இஷ்டப்பட்டா சாரி கேட்பீங்களா? எங்க அண்ணி வந்து நிக்கணுமா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இதையும் சொல்ற அதையும் சொல்ற, கேட்கணும்னா கேட்கறேன். உங்க அண்ணியை கூப்பிடு. ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷன் வேற, இதுல வேற இவங்க வேற இப்படி சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு. என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, உடனே கோவம் வரும்ட்டு. தேவையில்லாம உங்க அண்ணியை இனிமே என்கிட்ட இப்படி எல்லாம் பேச சொல்லாத. அவங்க என்னங்க அப்படி தப்பா பேசிட்டாங்க? சும்மா விளையாடுத்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என் அண்ணன் என் அண்ணி எவ்வளவு விளையாடுவோம் தெரியுமா? நீங்க தேவையில்லாம இதுக்கெல்லாம் கோச்சிங்கன்னா என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணு போலயா இருப்பாங்க? ஆமா ஆமா, எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. உங்க வீட்ல இருக்கவங்க தான் தனிப்பிறவி. டீ கொண்டு வந்திருக்கேன். சாரி, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். ஏன்ட்டெல்லாம் எதுக்கு சாரி சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்தாங்க டீ சாப்பிடுங்க. இல்ல நிஜமாவே சாரி. நீங்க ஹர்ட் ஆவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நீங்க பேசுனது. ஏன்னா எங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நான் அந்த மாதிரிலாம் நடக்கிற ஆளே கிடையாது. தேவையில்லாம கோவப்பட்டேன். சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்ட்ட எதுக்கு சாரி சொல்றீங்க? நான் தான் தேவையில்லாம விளையாடிட்டேன். தேவையில்லாம யார்கிட்ட விளையாடணும் யார்கிட்ட விளையாடக்கூடாதுன்ட்டு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்படி சொல்லுங்க அண்ணி, இனிமே இப்படியெல்லாம் விளையாடாதீங்க. ராதா, உனக்கும் கோவமா என் மேல? நான் ஏன் அண்ணி உங்களுக்கு மேல கோவப்பட போறேன்? நீங்க எனக்கு உங்க ரூமை தந்து அழகா வச்சிருக்கீங்க. என்ன நான் எதுக்கு கோவப்படணும்? இவங்களே பாருங்களேன், என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டு எப்படி இருக்காங்கன்ட்டு. சரி விடு. சரி நீங்க சாப்பிடுங்க. ராதா, இந்த சாப்பாடை சாப்பிடு. இவ சாப்பிடவே மாட்டேங்க, கொஞ்சம் அதை சாப்பிட சொல்லுங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் என்னோட அண்ணி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்களும் இருக்கீங்களே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு. இனிமேலாச்சும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு பார்த்து பேசுங்க. தேவையில்லாதவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதை விட்டுருங்க. நல்லவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுங்க. யார் அதான் இப்படி குத்திக்கிட்டே இருக்க? சரி, நீ இன்னும் சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு பசிக்கல. அதெல்லாம் பசிக்கும். என்ன இது சாப்பிடாம இருக்க? சாப்பிடு. நேரத்தோட சாப்பிடுவேன் தானே உன்னை இங்க விட்டது. இல்லைன்னா நீ பேசாம அந்த வீட்டுக்கே வந்துரு. எப்பா அந்த வீட்டுக்கா? நான் வரலப்பா. இந்த வீட்டுல நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா? ஒரு வேலை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்காங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளவுதான், எல்லா வேலையும் என் தலை மேல விடும். இப்பதான் சர்வன் போட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, செர்வன் போட்டாப்ல உங்க அம்மா அவங்கள அப்படியே வேலை பார்க்க விட்டுருவாங்க. என்ன பாடு தெரியுமா? அம்மாவை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காது ராதா, கொஞ்சமாவது பொறுமையா இரு. அதானே, நீங்க என்னைக்கு திருந்த போறீங்க? நான் இப்போதைக்கு சாப்பிட போறது இல்ல. நீங்க பாத்துட்டீங்கன்னா கிளம்புறீங்களா? என்ன ராதா இது, உன்னை பாக்குறதுக்காக நான் இவ்வளவு ஆசையா வந்தேன், இப்படி பேசுறேன் என்கிட்ட? ஆமா, நான் கூட தான் உங்க மேல ரொம்ப ஆசையா இருந்தேன், பாக்குவோம் எப்ப பாக்குவோன்ட்டு. ஆனா நீங்க வந்தது வராதமா எங்க அண்ணியை தூக்கி எறிஞ்சிட பேசுறீங்க. அப்போ என்னை விட உனக்கு உன் ஃபேமிலி, உன் அண்ணி இவங்க தான் முக்கியம், அப்படித்தானே? எனக்கு எல்லாருமே முக்கியம் தான். நீங்க தேவையில்லாம இப்படி பேசுனீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, டீ குடிக்கிறியா? சரி, கோவமா? போதும் போதும், டீயை குடி. வேண்டாம், எனக்கு பசிக்கல. சரி, பசிக்கலன்னா அப்ப இந்த சாக்லேட் நான் எடுத்துட்டு போயிடுறேன். அது இங்க இருக்கட்டும். அது சாப்பிட மட்டும் எனக்கு வயிற்றுல இடம் இருக்கு. நல்ல கதையா இருக்க. சாக்லேட் சாப்பிட இடம் இருக்கு, சாப்பாடு சாப்பிட இடம் இல்லையா? இங்க பாரு, ஒழுங்கா அதை சாப்பிடு. சாப்பிட்டாதான் உனக்கு சாக்லேட். நான் என்ன சின்ன பப்பாவா? ஆமா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.